பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு பிதா தந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் தேவகுமாரன். ஆனா யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. இவன் எப்படி யோசேபினுடைய குமாரனா இருக்கிறான், இவன் தேவகுமாரன் என்று சொல்லி தூஷணம் சொல்லுகிறானே என்று அந்த வார்த்தை நிமித்தமாதான் அவரை கொலை செய்யும்படி தேடினார்கள். நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரங்கள் எல்லாம் தேவன் கொடுத்தாரோ அதே அளவுதான் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக தந்திருக்கிறார். அவர் மூத்தவர், இயேசு கிறிஸ்து நம் மூத்த சகோதரர், நாம் எளிய சகோதரர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருந்தால் நம்முடைய சொத்து அவர்களுக்கு எப்படி சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கிறோமோ அதே போலதான் பிதாவும் நமக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக அதே அளவு பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு எந்த அதிகாரங்கள் எல்லாம் கொடுத்தாரோ அதே அதிகாரங்கள் எல்லாம் தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்துல நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னாதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்துல தேவன் எதெல்லாம் செய்தாரோ அதையே விசுவாசிக்கிறவர்களாக நம்மிடத்திலே காண்பிக்கும்படிக்கு, செய்யும்படிக்கு, சுருக்கமாக சொல்ல போனால் செய்யும்படிக்கு, இயேசுவின் இடத்துல செய்யப்பட்ட அதே அதிசயங்கள், இயேசு கிறிஸ்துவோடு தேவன் செய்து முடித்த அதே வல்லமை இந்த கடைசி நாட்கள்ல அவர் செய்ய விரும்புகிறார். இதை தேவ பிள்ளைகள் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனும் உங்களிடத்துல எதுவும் எதிர்பார்க்கவில்லை. உங்களுடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய நீதி அவர் எதிர்பார்க்கவில்லை. அவர் நம்மை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நம்மை தீர்மானம் செய்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது வசனத்துல அவருடைய தீர்மானத்தின்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய தீர்மானத்தின்படி அல்ல, அவருடைய தீர்மானத்தின்படி. அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலங்கள் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். நம் பாவிகளாக இருக்கும்படி அழைக்கல, பரிசுத்த அழைப்பினாலே நாம் பரிசுத்தம் என்று அவர் சொல்கிறார். அவர் நம்மை பரிசுத்தவான்கள் என்று பெயர் கொடுக்கிறார். அவர் நீதிமான் என்று பெயர் கொடுக்கிறார். அவர் தேவ பிள்ளைகள் என்று பெயர் தந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை பிசாசவன் சபைக்கு சொல்ல விடாமல் தடுக்கிறான். இந்த உலகத்தின் மீது எல்லா அதிகாரங்களும் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை விசுவாசிக்கணும். இதற்காக ஏதோ ஒரு நாம் இழக்க வேண்டியது இல்லை, விசுவாசிக்கும்படி சொல்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்த்து போய் சமுதிரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் ஆகும் என்று சொல்கிறார் இயேசு. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் உபாசத்தை எடுத்து தேவனிடத்துல கதறுவார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையில தேவன் அப்படி சொல்லவில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவை தம் இரட்சகராக, கர்த்தராக, நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இருப்பதுதான். அவர் நமக்கு என்ன பெயர் தந்திருக்கிறார்? தேவ பிள்ளைகள் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான் என்று பெயர் தந்திருக்கிறார். நீதிமான் என்று பெயர் தந்திருக்கிறார். இதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் இன்னும் பரிசுத்தத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். நானும் அப்படி பரிசுத்தத்துக்காக 15 வருடங்கள்
இந்த பரிசுத்தம் தாரு ஆண்டவரே, தாரும் ஆண்டவர் என்று நான் தினமும் தோறும் ஆண்டவர் இடத்துல நான் கதறினேன். அவரு எனக்கு உணர்த்தினது, உனக்காக நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், என்னுடைய பரிசுத்தத்துல வா, என்னுடைய நீதியில வா என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய நீதி அழுக்கான கந்தல், நம்முடைய பரிசுத்தம் அவருக்கு தேவையில்லை. அவருடைய பரிசுத்தத்துல நம்மை அழைக்கிறார், அவருடைய நீதிக்குள்ள வரும்படி சொல்லுகிறார், அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள வரும்படி சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்கு வரும்படி சொல்லுகிறார், பரிசுத்தவான் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரும்படி சொல்லுகிறார், நீதிமான் என்ற ஒரு ஸ்தானத்துல வரும்படி சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகத்துல மனிதர்களாக வாழ்கிறீர்கள் உண்மை, ஆனா கிறிஸ்து இயேசுக்களாக நீங்க தேவனுடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர் உங்களுக்கு, நீங்கள் அவருடைய, நாம் கிறிஸ்துவுக்கு எளிய சகோதர சகோதரிகள். இயேசுவே சொல்கிறார், நான் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு வெட்கப்படேன். அப்ப நம்மை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சகோதரர்கள். எந்த அளவுக்கு அவர் நம் மீது அன்பு வைத்திருந்தார், நம்மை சகோதரர்கள் என்று சொல்வார். அப்ப நம் குடும்பத்துல 2 பிள்ளைகள் இருந்தா நம்முடைய சொத்து அந்த 2 பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து அளிக்கிறோம் அல்லவா? அதே போலதான் தேவனும் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்தெந்த அதிகாரங்கள் இந்த பூமியில கொடுக்கப்பட்டதோ அதே அதிகாரங்கள் விசுவாசித்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் உங்களிடத்துல எதையும் எதிர்பார்க்கல. அநேகர் என்று விசுவாசிக்காம அந்த விசுவாசிக்காத போன பட்சத்தினால்தான் தோல்விகள். தேவ பிள்ளைகள் ஏன் பாதிக்கப்படுகிறார்கள்? இதற்கு காரணம் அவர்களுக்கு சரியான சத்தியத்தை ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. நரகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் அதிகமாக கற்றுக் கொடுத்து விட்டார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரத்தை, அந்த திறவுகோலை அவர்களுக்கு காட்டவில்லை போதகர்கள். ஒருவேளை இந்த செய்தி அநேக போதகர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய வாயா இருக்கிறேன். அவர் என் உள்ளத்துல போடுவதை நான் பேசுகிறேன். அவர் எந்த வார்த்தைகளை இப்போது கொடுத்து கொண்டு இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை தான் நான் கொடுக்கிறேன். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாயா இருக்கிறாங்க. அவர்கள் தீர்க்கதரிசிகள் ஏதோ ஒரு குறிப்பை கொண்டு வந்து பேசுகிறவர்கள் அல்ல. அது ரெப்ரஷன், இரவு முழுவதும் உட்கார்ந்து ஒரு குறிப்பை 5 குறிப்புகள் 6 குறிப்புகளை எழுதி கொண்டு வந்து பேசுகிறவர்கள் அல்ல தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாயா இருக்கிறார்கள். அவர்கள் நின்று பிரசங்கிக்கும் போது கர்த்தர் அவர்களோடு இருந்து பேசுகிறார். நான் என்னிடத்துல எந்த குறிப்புகளும் இல்லை. திருவுக்கோளை குறித்து பேசு, ஆவியானவர் சொல்கிறார், நான் பேசுகிறேன். ஏற்றுக்கொள்வது கொள்ளாமல் போவது அது உங்கள் விருப்பம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் நன்மையும் தீமையும் அறியத்தக்க ஒரு கனியை வைத்திருந்தார். தேவன் அவர்களுக்கு சொல்கிறார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார், நீ புசிக்கும் நாளிலே சாவாய். நீ புசிக்க கூடாது, இது கட்டளை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். மற்ற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், இந்த நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம். அப்ப அவர்களுக்கு சுதந்திரத்தை, தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். அதே போலதான் இந்த செய்தி, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அது உங்களுடைய விருப்பம். சபை மக்களுக்கு திறவுகோலை கொடுக்க வேண்டும். வியாதியின் மீது திறவுகோல், பிசாசன் மீது திறவுகோல், ஆசீர்வாதத்தின் மீது திறவுகோல், இயற்கையின் மீது திறவுகோல், உலகத்தில் உள்ள எல்லா சத்துருவின் கிரிகள் மீது அதிகாரம் செலுத்தும்படியான திறவுகோல் சபை ஊழியர்கள் கொடுக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும். இன்று ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அவர் ஒரு பையை மாட்டிக்கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவர் ஜெபித்து இருக்கிறார். அவர் கைகளில் ஏதோ சில தழும்புகளும் வெள்ளை வெள்ளையாக இருந்திருக்கு. ஒரு இந்து சகோதரர் ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறார். அவர் பதில் சொல்ல
தயங்குகிறார், பேசுவதற்கு தயங்குகிறார். அவரால் சொல்ல முடியல, அவரால் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியல, பேச முடியல, பதில் கொடுக்க முடியல. காரணம் என்ன? திருவுக்கோளை குறித்து சரியானபடி வெளிப்பாடு இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியான வெளிப்பாடு இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடு வேணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடு தேவை. என்ன கிறிஸ்துக்குள்ள ஏன் எதற்காக வெளிப்பாடு தேவை? வெளிப்பாடு இருந்தாதான் அற்புத அடையாளங்களும் நாம் செய்ய முடியும், மற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். பேதுரு யோவானும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியல, அவர்களுக்கு பதில் சொல்ல முடியல, எதிர்த்து நிற்க பேச முடியல. இன்று அநேகர் போதகர்கள் மாம்சத்துல ஊழியம் செய்கிறபடினால எதிர்க்க முடியல சத்துருவை. ஊழியத்துல தோல்வி, குடும்பத்துல தோல்வி. காரணம் என்ன? சரியான வெளிப்பாடு இல்லை. ஏதோ ஒரு சின்ன கூட்டங்களுக்கு சென்று கொஞ்ச நாட்கள் விசுவாசியா இருந்து உடனடியாக அந்த சபையை விட்டு பிரிந்து போய் ஊழியத்தை செய்வதனால இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வருகிறது. இதன் மீதுமாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு வேணும். அதற்கு வெளிப்பாடு பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்கள் போய் காத்திருங்கள், என் பிதாவினால் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டதை நீங்கள் பெறும்படிக்கு நீங்கள் என்ன செய்ய. 5வது வசனம், ஆகையினால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவி இல்லாம அநேக ஊழியர்கள் இன்று ஊழியம் செய்கிறார்கள். தேவ பிரசன்னம் இல்லாம மாம்சத்துல எத்தனையோ நான் பார்த்து இருக்கிறேன். மாம்சத்துல ஊழியம் செய்கிறார்கள். மாம்சத்துல செய்கிற ஊழியம் எப்போது வெற்றி தராது, தோல்விதான் தரும். ஆவிக்குரிய ஊழியத்தை நாம் செய்யணும். ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கணும். ஒரு ஊழியர் எப்போதும் தேவனோடு, கர்த்தரோடும் பரிசுத்த ஆவியனோடு ஐக்கியமாய் இருக்கணும். ஜனங்களோடு ஐக்கியமாய் இருப்பது விளக்கணும். ஒரு ஊழியராக வந்துவிட்டா, ஒரு போதகராக வந்துவிட்டால், ஒரு மெய்ப்பராக வந்துவிட்டால், ஒரு சுவிசேஷராக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு அப்போஸ்தலராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் மனுஷனோடு பேசுவதை முழுமையாக நிறுத்த வேண்டும். கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரோடு பேசுவது என்றால் என்ன? அவருடைய வேதம் தான். அவர் நம்மோடு அந்த வேத வார்த்தையின் மூலமா தான் நம்மோடு அவர் பேசுவார். அவரோடு தினந்தோறும் இந்த வேதத்தை ஒரு ஊழியராக நாம் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு அப்போஸ்தலராக நாம் இருந்தால், ஒரு சுவிசேஷராக இருந்தால், ஒரு போதகர் மெய்ப்பராக இருந்தால், வேதத்தை தியானிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும் மணிக்கணக்கில். அப்போதுதான் சபைகளுக்குள்ள மாற்றங்கள் வரும். ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். நான் அது பெருமைக்காக நான் சொல்லல, உங்களுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்புவதற்காக. 2022ஆம் ஆண்டு உத்தராகண்ட் மாநிலத்துல ஹரித்வார் என்ற பகுதியில, ஹரித்வார்ல முதலாக அங்கே சபையை ஆரம்பித்தேன். அங்கு தேவன் ஒரு 60 குடும்பங்களை கர்த்தர் கொடுத்தார், 60 ஜனங்களை கொடுத்தார். அது மற்ற அந்த சபையில ஒரு சகோதரி இருந்தால், அந்த சகோதரிக்கு திருமணம் நடத்தி வைத்து அவருடைய கணவர் கையில அந்த ஊழியத்தை நான் கொடுத்து விட்டேன். அவருக்கு கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு அதிகாரத்தையும் திறவுகோலை குறித்து கற்றுக் கொடுத்தேன். அதிகாரத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும். இயற்கையின் மீது நமக்கு அதிகாரம் உண்டு, அது தவறாக பயன்படுத்தக்கூடாது. தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும், நமக்காக பயன்படுத்தக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த வேண்டும், சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்த வேண்டும். இது எல்லாம் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இப்போது இந்த 2 வருடத்துக்குள்ள இந்த சபையை 2000 ஆத்துமாக்களை ஆண்டவர் தந்திருக்கிறாராம். அதிகாரத்தை நாம் சபைக்கு கற்றுக் கொடுக்கும் போது
திறவுகோல் அவர்கள் கரத்துல நாம் தரும்போது சபை என்ன செய்கிறது? வளர்ந்து கொண்டே போகிறது. அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் அதே திறவுகோல் அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் போய் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறார்கள், அற்புதம் நடக்கிறது, அவர்களும் சபைக்குள்ள வருகிறார்கள். திறவுகோலை நம் விசுவாசிகளிடத்துல கொடுக்க வேண்டும், நம்மிடத்துல வைத்துக் கொள்ளக்கூடாது. ஊழியர்களே நாமே சுகமாக்க வேண்டும், என்ன தேடி ஜனங்க வரணும் அப்படின்னு நாம் நினைத்தால் அது பொய்யான கற்பனை. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடியாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அப்ப விசுவாசித்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒரு அப்போஸ்தலன் எனக்கு தெரியும், அவர் பேர் மலோண்டோ. அவர் சொல்லுகிறார், இதே வார்த்தையை சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தேவன் திறவுகோலை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் என்று நான் சொல்லவில்லை, கர்த்தர் எனக்கு சொன்னதை அந்த ஊழியர்காரர் மூலமாக எனக்கு உறுதிப்படுத்தினார். அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் திறவுகோலை கொடுத்திருக்கிறார். வியாதிஸ்தர்கள் மீது, பிசாசன் மீது அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை ஊழியர்களாகிய நம்மிடத்திலேயே அதை வைத்துக் கொண்டு இருப்போம் என்றால், அவர்களுக்கு அதை கொடுக்காமல் வைத்துக் கொண்டே இருப்போம் என்றால் சபை வளர்ச்சி அடையாது, நாளுக்கு நாள் குறுகி கொண்டே போகும். எல்லாவற்றையும் நானே செய்யணும் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. ஆதி சபை அப்படி ஒருபோதும் அவர்கள் செய்யவில்லை. ஆதி சபை வளர்ச்சிக்கு ஒரே ஒரு காரணம் விசுவாசிகள் தான், தெய்வ பிள்ளைகள் தான். அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். யாவருக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை தேவ பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அற்புதங்களை எப்படி செய்யணும், பிசாசை எப்படி துரத்தணும், நோய்களை எப்படி குணமாக்கணும், அதற்கு என்ன பயிற்சி தேவை, அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது, அது ஒரு நாள் கற்றுக் கொடுத்தால் போதாது, வருஷம் கணக்கில் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த சுகமாக்குற வல்லமையை, அற்புதங்களை செய்கிற சக்தியை, விசுவாசத்தை, இந்த மூன்று வரங்களை சபைக்கு கற்றுக் கொடுக்கும் போது விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகள் போகிற எல்லா பகுதியிலும் அவர்கள் அற்புதம் செய்கிற ஒரு கருவியாக மாறுவார்கள். அவர்கள் வேலை செய்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும், அவர்கள் போகிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். ஏதோ அவர்கள் போகிற அத்தனை இடத்துல ஏதோ ஒரு அற்புதங்களை செய்வார். கிறிஸ்து பகிர்ந்து கொடுத்தார், யூதாசு கூட பகிர்ந்து கொடுத்தார். அவனும் ஒரு திருடனா இருந்தும், கட்டி கொடுக்கிறவனா இருந்தவனும், அவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? பகிர்ந்து கொடுத்தார் எல்லாவற்றையும். நாம் இன்று என்ன செய்கிறோம்? ஒரு சகோதரன் சபையில சரியில்லை, அவன் நடக்க சரியில்லை என்று நாம் நினைக்கிறோம். இது மாம்சம். இயேசு கிறிஸ்து எப்போதும் மாம்சத்துல ஊழியம் செய்யவில்லை. யூதாசுனுடைய நிலைமை என்ன? யூதாசு யார்? இவன் என்ன செய்ய போறான்? எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவனை ஊழியத்துக்கு அழைப்பதற்கு முன்பாகவே அறிந்திருந்தார், தெரிந்திருந்தார். இருந்தும் அவனுக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்தார். இதுதான் ஆவிக்குரிய ஊழியம். மாம்சத்திற்குரிய ஊழியம், நீ சரியில்லை, உனக்கு தகுதி இல்லை, நீ லாக்கி இல்லை, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு லாக்கி இல்லை, இப்படி ஊழியர்கள் சொல்லி 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 தேவ பிள்ளைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள நினைக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு தவறு கிடையாது, சாபம். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு தேவ பிள்ளை எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு கிராமத்துல இருக்கிறார். அவர் இடத்துல செல்போன் இல்லை, யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ அந்த பகுதியில யாருக்காவது ஒரு வியாதியோ
இல்ல ஒரு பிசாசு பிடித்திருந்தாலோ அவர் என்ன செய்ய முடியும் தெரியாம இருந்தா அந்த விசுவாசிக்கு நம்ம திறவுகோலை, இந்த பிசாசின் மீது திறவுகோலை அதிகாரத்தை துரத்தும்படியான அதிகாரத்தை நாம் கற்றுக் கொடுக்காது இருந்தால், அந்த வியாதியை சுகமாக்கக்கூடிய வல்லமையை கற்றுக் கொடுக்காமல் இருந்தால், அந்த விசுவாசி என்ன செய்ய முடியும்? அவர்களை எப்படி குணமாக்க முடியும்? அதற்கு என்ன செய்யணும்? ஒவ்வொருவருக்கும் தேவன் திறவுகோலை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிசாசுகளை துரத்தும்படியான திறவுகோலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வியாதிகளை சுகமாக்குகிற திறவுகோலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை திறவுகோலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் புறப்பட்டு போய் அவர்கள் தங்களுடைய பகுதியில இருக்கிற ஜனங்களை சுகமாக்க வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும். அப்போது சபை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். சில காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒருவேளை ஜெபிங்கள் ஆண்டவர் தருவார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் ஜெபிப்பாங்க ஒரு ஆத்மாக்காக. 5 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு ஆத்மாவை பிசாசு கொடுப்பான். இதுக்காக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கல. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், இவனை விட்டு போ, கையை நீட்டு, எழுந்து நட. திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படிக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். ஒரு வார்த்தை. 38 வருஷமாய் வியாதி கிடந்தவனை பார்த்து நீ சுகமடைய வேண்டுமா? ஆமாண்டவர் என்றான். அப்போது நீ உன் படிக்கை எடுத்துக்கொண்டு போ. ஒரே வார்த்தை. பிசாசுகளை பார்த்தார், இவனை விட்டு விலகி போ, திரும்பி வராத, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், கண்களை தொட்டார், குருடரின் கண்களை தொட்டார், சுகமடைந்தார்கள். எப்படி அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதை எப்படி செய்யணும், அதை எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சபைக்கு கற்றுக் கொடுத்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு வருஷத்துல ரட்சிக்கப்பட்டு சபை ஆயிரமாக பெருகும். 90% நான் சொல்ல முடியும். 90% இன்று விசுவாசிகள் இன்னும் இந்த அதிகாரத்தை அறியாம, இந்த சத்தியத்தை தெரியாம அநேகர் இன்னும் எழும்ப முடியாம இருக்காங்க. தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள அநேகர் ஊழியர்கள் இருக்காங்க. நம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அவர்களோடு என்ன செய்யணும்? ஒரு போதகராகவும் இருக்க வேண்டும், ஒரு நண்பனாகவும் இருக்க வேண்டும், ஒரு சகோதரனாகவும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார் சீசர்களிடத்துல. அவர் போதகருக்கு போதகராகவும் இருந்தார், மெய்ப்பருக்கு மெய்ப்பராகவும் இருந்தார், தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், சுவிசேஷத்துக்கு சுவிசேஷகராகவும் இருந்தார், அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தலராக இருந்தார், சகோதரருக்கு சகோதரனாகவும் இருந்தார். நான் போதகராக இருக்கிறேன், நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் நான் இருக்கக்கூடாது, நான் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று அல்ல. அப்படி நாம் இருப்பதினால்தான் சபை வளர்ச்சி அடையல. அவர்களை 3 வருடம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கும் ஊழியம் செய்யும்படியான பயிற்சியும் கொடுத்து அனுப்ப வேண்டும். எத்தனையோ விசுவாசிகள் 10 வருஷம் 20 வருஷம் இன்னும் அமர்ந்து கொண்டு இருப்பதினால இந்திய தேசம் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் ஊழியர்களே. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல, நீங்கள் உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள், விசுவாசி ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை, சீசர் ஆக்குங்கள். சீசர்களாக மாற்ற வேண்டும், விசுவாசிகளாக மாற்றக்கூடாது. விசுவாசிகளாக மாற்றுவதனாலதான் சபை வளர்ச்சி அடையல. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்து தன்னுடைய ஊழியத்தை கொடுத்து விட்டு போகிறார், பகிர்ந்து கொடுக்கிறார்.
3 வருஷத்துக்கு மேல உங்கள் இடத்துல விசுவாசிகளை வைப்பீர்கள் என்றால் அவர்கள் உங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஏதோ உங்கள் இடத்துல குறை இருக்கும், அந்த குறையை கண்டுபிடித்து அவர்கள் மற்ற ஊழியர்களிடத்திலையும் விசுவாசிகளிடத்திலையும் என்ன சொல்ல ஆரம்பிப்பார்கள். அது சொல்லாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? அவர்கள் அந்த 3 வருஷத்துக்கு பிறகு அவர்களே நாம் என்ன செய்யணும்? நீ இந்த பகுதியில போய் அப்பா ஒரு ஊழியத்தை ஆரம்பம் செய், ஆயத்தப்படுத்து என்று நாம் அனுப்புவோம் என்றால் அவர்கள் உங்களை என்ன செய்வார்கள்? கனப்படுத்துவார்கள். வளர்த்த மாடு மார்புல பாயுது என்று சொல்வார்கள் அல்லவா? அது போல நம் அந்த வளர்த்த மாடு சீக்கிரத்துல கட்டவிழ்த்து விடணும். நம்மை விட்டு கட்டவிழ்க்கணும். கட்டுப்பாட்டுகளை வைக்க கூடாது. கட்டுப்பாட்டுகளை வைப்போம் என்றால் அந்த இடத்துல பில்லிசூனி ஆவி கிரியை செய்கிறது. நான் எங்க சென்றாலும் வட மாநிலத்துல ஊழியம் செய்கிறேன், எந்த இடத்துல எங்க சபைகள்ல இருந்தாலும் எங்க சபைகளுக்கு நான் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். நீங்கள் சீசர்கள், நீங்கள் சென்று என்ன செய்யலாம்? எல்லா இயேசு எதை செய்தாரோ அதை நீங்களும் செய்ய முடியும். அதனால்தான் அரிதுவார்ல இன்று அந்த சபை 2 வருஷத்துக்குள்ள 2000 ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட்டு இருக்கு. நாம் என்ன செய்யறோம்? ஊழியர்களாகிய நாம், போதகர்களாகிய நாம் அவர்களை பயமுறுத்தி பிசாசு துரத்த வேண்டாம், அவங்க உங்களை பின்தொடருவான், உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்துவிடும், இது வந்துடும், இது எல்லாமே உண்மையாகவே இது தேவனிடத்துல வருகிற வார்த்தை அல்ல. லூக்கா 10:19 சொல்கிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தாது என்றுதான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்றுதான் நாம் தீவு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை துரத்த வேண்டாம், அதை எங்க கிட்ட கொண்டு வா, நாங்க தான் அதை சுகமாக்கணும், சபையில கொண்டு வா. சபைக்குள்ள கொண்டு வர முடியுமா? அவர்கள் வராத சூழ்நிலை இருப்பாங்க. அவர்கள் சபைக்கு வருகிற சூழ்நிலையே இருக்க முடியாது. எத்தனையோ பெண்கள் அநேக வீட்டு வேலைக்கு செல்கிறார்கள். அந்த வீட்டு வேலையில அவர்கள் இந்துக்களா இருப்பாங்க, முஸ்லீமா இருப்பாங்க, ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. அவங்க சபைக்கு வர முடியாது. அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை திறவுகோலை நாம் கற்றுக் கொடுத்தா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு நோயோ பிசாசனுடைய கிரிகளோ இருக்கும் என்றால் அந்த பிள்ளை ஜெபிக்கும் போது அந்த வீடு ரட்சிக்கப்படும். ஆனா புதிய ஏற்பாட்டுல எல்லோருக்கும் ஆண்டவர் சமன் நிலைமையாய் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் என்ன? இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ அது நாமும் செய்ய முடியும். ஒன்று மாத்திரம் செய்ய முடியாது, சிலுவையில நாம் இனி மரிக்க தேவையில்லை, எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். சபை வளர்ச்சிக்கு அஸ்திபாரம் எது என்றால் அற்புத அடையாளங்கள். இந்த அற்புத அடையாளங்கள் ஊழியத்தை சபைக்கு கற்றுக் கொடுக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவர்கள் பல விதத்துல பல இடங்கள்ல வேலை செய்யறாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நாம் செல்ல முடியாது ஊழியர்களாகிய நாம், ஆனால் அவர்கள் செல்ல முடியும். ஒருவர் பேங்க்ல வேலை செய்வார், ஒருவர் ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செய்வார், மற்றவர்கள் விவசாயத்துல வேலை செய்வார்கள், மற்றவர்கள் ஏதோ ஒரு இடத்துல மற்றொரு தொழில ஏதோ பல விதத்துல பல வேலைகளை செய்து கொண்டு இருப்பாங்க துறையில. அந்த துறைகளுக்குள்ள எல்லாம் ஊழியர்கள் போக முடியாது. அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் போது, அந்த வல்லமையை கற்றுக் கொடுக்கும் போது, திறவுகோலை அவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்கள் அந்த இடத்துல அந்த திறவுகோலை பயன்படுத்த முடியும். பிசாசனுடைய கிரிகளை அழிக்க முடியும், வியாதிகளை சுகமாக்க முடியும், ஜனங்களை விடுவிக்க முடியும். அப்போதுதான் சபை வளர்ச்சி அடையும். இன்றைக்கு அநேகருக்கு பயம், ஐயோ இதை கற்றுக் கொடுத்தா அவர் போய் அற்புத அடையாளங்கள் நடந்தா நம்ம மதிக்க மாட்டான். இது பிசாசு போடுற பொய். உங்க பிள்ளைகளை நான் தயவு செஞ்சு கேட்கிறேன், தப்பா எடுக்காதீங்க. ஒரு தீர்க்கதரிசியா உங்க பிள்ளைகள் மீது நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க? போதகர்களாகிய நாம், ஊழியர்களாகிய நாம், தீர்க்கதரிசிகளாக நாம், அப்போஸ்தலர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நாம் கற்றுக் கொடுக்கிறோம் ஊழியம் செய்வதற்கு?
அதே போலதான் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களும் நம்முடைய பிள்ளைகள் என்று பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அத்தனை பேரையும் எப்படி பார்த்தார் தெரியுங்களா? அவர் சொந்த பிள்ளைகளாக பார்த்தார். ஒருவனையும் வேற பிள்ளைகளாக பார்க்கவில்லை. அவர் சொந்த பிள்ளைகளாக, அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியமே பிதாவினுடைய சித்தத்தை செய்கிற, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்தார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த தகப்பனுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இன்று அநேக போதகர்களுக்குள்ள இந்த தகப்பனுடைய இருதயம், அதனால்தான் விசுவாசிகளுக்கு என்ன செய்ய முடியல, இப்படிப்பட்டதான திருவுக்கோலை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை. ஆனால் அவர் சொந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் கற்றுக் கொடுப்பார்கள். நான் ஓப்பனாக பேசுவேன். என்னை இதை குறித்து எந்த ஊழியர் எப்படி பேசிக்கிட்டு, சத்தியத்தை மறைக்கவே கூடாது. எங்க சபையில கூட நார்த்தனியால் வந்து கேட்பாருங்க, அத்தனை விசுவாசிகளும் என்ன போதிக்கிறேன் என்பதை கேளுங்க அவங்க கிட்ட. 25 வருஷத்துல இந்த ஊழியத்துல நான் இருக்கிறேன். ஆரம்ப நாட்கள்ல நான் இருந்தேன், அப்படிதான் இருந்தேன், கட்டுப்பாட்டோடு இருந்தேன். ஆனா 2018க்கு பிறகு என்னுடைய ஊழியம் மாற்றங்கள் வந்தது. ஆவியானவர் சொன்னார், உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சபையை வைக்க வேண்டாம் என்று சொன்னார். 2022ஆம் ஆண்டு அம்பலா என்ற ஒரு பகுதியில நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அதிகாலையில் என்னை எழுப்பினார். நான் சொல்வதை நீ எழுது என்று சொன்னார். அது ஒரு டைரியாக எழுதியிருக்கிறேன். சபை என்று என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, ஊழியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் நான் கிரியை செய்ய முடியல, நான் அற்புதங்கள் செய்ய முடியல என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். எத்தனையோ ஊழியர்களுக்கு என் மீது கோபம் வரும். நோ ப்ராப்ளம். காரணம் இல்லாத சாபம் தங்காது. ஒருவேளை என்ன சபிக்கலாம், நீந்திக்கலாம். ஆனா ஒன்று சொல்ற ஒரு தீர்க்கதரிசியாக, காரணம் இல்லாத சாபம் தங்காது. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாய். தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரே துணை நின்று யுத்தம் செய்வார். அவர் சொல்வதை நான் சொல்லுகிறேன். அது ஒரு, அந்த ஆவியானவர் சொன்ன காரியம், அதை நான் எழுதிவிட்டேன். அதுக்கு பிறகு நான் அதை வாசிக்கும் போதுதான் தெரிகிறது ஆவியானவருடைய எவ்வளவு வேதனை படுகிறார் என்பதை. அன்றில் இருந்து இன்று வரைக்கும் நானும் எங்க சபையில அத்தனை பேர்களுக்கும் நான் சொல்வது, கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரங்களோ அதே அதிகாரங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க. நீங்களும் பொறுப்பட்டு போய் என்ன செய்யலாம்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். உங்க சபையில வீட்டு சபையை நடத்தலாம். ஏதோ ஒருவருக்கு 2 பேருக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், அற்புதங்களை செய்யலாம், பிசாசுகளை துரத்தலாம், வியாதிசர்களை குணமாக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கிறேன். நம் சபைக்கு கற்றுக் கொடுக்கணும் என்று அநேகர் சொல்றாங்க. நீங்களும் பிசாசை துரத்த கூடாது. அதனாலதான் இன்றைக்கு சபை மங்கி கிடக்கு. மங்கி எரிகிற தீபத்தை நாம் அணைக்க கூடாது. அது மூட்டி விடணும், அக்னியை மூட்டி விடணும், கொழுந்து விட்டு எரிய செய்யணும், அவர்களை எழும்பி பிரகாசிக்க வைக்கணும். அதுதான் போதகருடைய, ஊழியர்களுடைய வேலை. எத்தனையோ கோடி ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் இருந்து இந்தியாவை அசைக்க முடியல. பயப்படுகிறோம். சத்துருவை பார்த்த பயம். ஏன் பயம் வருகிறது? தேவ பிரசன்னம் இல்ல, தேவ ஆவி உள்ள அந்த பயம் இல்ல. ஏன் மற்றவர்கள் கேள்வி கேட்கும் போது நம்மளால பதில் சொல்ல முடியல? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் சீசர்களுக்கு? பேசுவது நீங்கள் அல்ல, என் பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தாதான் அவரு ஒரு உனக்கு எதிராக நின்று உனக்கு விரோதமாக பேச, உங்களிடத்துல கேள்வி கேட்கிறவர்களுக்கு நீங்கள் பதில் அவர் சொல்ல முடியும். நீங்கள் நாம் பரிசுத்த ஆவியை விரும்புவதில்லையே, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு விருப்பம் இல்லையே, அவர் சமூகத்துல காத்திருப்பதற்கு விருப்பம் இல்லை. நாம் தான் வீடுகள் தோறும் விசிட்டிங் மாதம் கணக்கில் டைம் நேரத்தை வீணாக்குகிறோமே. அதை நிப்பாட்டி விட்டு நம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி நாம் செய்தால் ஊழியம் ஒரு வருடத்துல உங்க சபை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் என்பதை பார்க்க முடியும், காண முடியும்.
பஞ்சாப் தேசத்துல, ஜம்முல, உத்தராகண்ட்ல அநேக இடத்துல நான் சென்று வருகிறேன். அநேக போதகர்களும் விசுவாசிகளை என்ன செய்யறாங்க, தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை வைக்கிறார்கள். அதனால சபை வளர்ச்சி இல்லை. நான் போன இடத்துல எல்லாம் இந்த கட்டுப்பாட்டின் ஆவியை உடைத்து விட்டு வருகிறேன். அநேக போதர்களை நான் கடிந்து கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், இயேசுவுக்கு யூதருங்க பார்த்து கேட்டாங்க, 50 வயசு ஆகல, இவரு ஆபிரகாம் தெரியுமா? எனக்கு 50 வயசு தான் ஆகுது. நீங்க சொன்னா நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விடுங்க. வயதை பார்க்க கூடாது. வயதை பார்த்து எடை போடக்கூடாது. சரீரத்தை பார்த்து, முகத்தை பார்த்து ஒரு மனிதனை எடை போடக்கூடாது. கர்த்தர் அதை செய்யவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுனுடைய சகோதரர்களை பார்க்கும்போது இவன் தான் ஏலி, அவன் சொல்லிட்டே இருந்தார். இவன் தான் தகுதியானவன், நல்ல வாட்டசாட்டமா இருக்கிறான், நல்ல ஹைட்டா இருக்கிறான், ராஜாக்கு தகுதி இவன் தான் என்று நினைத்தார் சாமுவேல். சாமுவேலுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல், அவருடைய கண்களே மறைக்கப்பட்டு இருந்தது, கண்டுபிடிக்க முடியல, இவன் தான் என்று கண்டுபிடிக்க முடியல. ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தாவீது தான் என்று கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் இருந்திருக்கார் பாருங்க. அப்பதான் கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார். நீ மனுஷன முகத்தை பார்க்கிறான், நானும் உள்ளத்தை பார்க்கிறேன். இன்று அநேக ஊழியர்கள் அப்படிதான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்காங்க அநேகர். இவனுக்கு 50 வயசு ஆகல, இவனுக்கு 30 வயசு ஆகல, இவன் எனக்கு ஆலோசனை சொல்வதா, இவன் பேச்சை நான் கேட்பதா என்று நினைக்கிறார்கள். தாவீது பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, தான் செய்த பாவத்தை உணராது இருந்தார். நாத்தான்வேல் என்ற ஒரு சின்ன தீர்க்கதரிசி வந்துதான் அவருடைய கண்களை திறக்கிறார். தான் செய்த பாவத்தை உணர்த்தும் போது அவர் போய் கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். வயது முக்கியம் அல்ல, அவர் ஆவிலே நடக்கிறானா என்பதை பார்க்கணும். ஏலி 40 வருஷம் ஊழியம் செய்கிறார். கர்த்தர் அவரோட பேசல, ஒரு சின்ன பிள்ளையாண்டனோட தான் கர்த்தர் பேசினார் சாமுவேலோடு. எவ்வளவு தாழ்மையா ஏலி ஏற்றுக்கொண்டார் அதை. இன்றைக்கு 40 வருஷம் ஊழியம் செய்கிறவர்கள், ஊழிக்காரர்கள் இடத்துல இந்த 10 வருஷம் ஊழியம் செய்யறாரு, அந்த சின்ன ஊழியர் போய் அவருக்கு ஒரு வெளிப்பாடு சொன்னா, நான் 40 வருஷம் செய்யறேன், எனக்கு தெரியாத வெளிப்பாடா, எனக்கு தெரியாத சத்தியங்களா என்று சொல்லுகிறார்கள். மதிப்பதில்லை. அதனால்தான் ஆண்டவர் கிரியை செய்யல. கிரியை செய்ய முடியாம தடுப்பது யார்? பிசாசு அல்ல, தடுப்பது ஊழியர்களே, போதகர்களே, நாமே தடுக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யாதபடிக்கு தடுப்பது பிசாசு அல்ல, ஊழியர்களாகிய நாம். கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக ஒரு சகோதரன் என்னை ஒரு ஊழியர் அழைத்திருந்தார். 50 வருஷம் ஜீவானந்தம் ஐயாவோடு இருந்தவர், டிஜிஎஸ் தினகரன் ஐயாவோடு இருந்தவர். அவர்கள் மூவரும் சேர்ந்து அந்த பவானியிலையும் அந்த பகுதியில கூட்டங்கள் நடத்துவார். அவருக்கு 50 வருடங்கள் ஆகிறது ஊழியத்துல. என முதலாக பேஸ்புக் மூலமாக என்னுடைய செய்தி கேட்டு அவருடைய மகன் என்னை அழைத்திருந்தார். நான் சென்று இந்த திறவுகோல் அதிகாரத்தை குறித்து அந்த சபையில நான் கற்றுக் கொடுத்தேன். 3 மணி நேரம் செய்தி ஓடிக்கொண்டே இருந்தது. செய்தி முடித்த பிறகு அவர் சொன்ன ஒரு சாட்சி என் உள்ளத்தை அசைத்தது. ஐயா, நான் டிஜிஎஸ் ஐயாவோடு இருந்திருக்கிறேன், ஜீவானந்தன் ஐயாவோடு இருந்திருக்கிறேன். ஆனா 3 மணி நேரம் வரை இதுவரைக்கும் நான் எந்த செய்தி கேட்டதில்லை. 50 வருஷங்கள் ஆகிறது ஊழியத்துல. முதல் முறையாக உங்க செய்தி தான் 3 மணி நேரம் நான் அமர்ந்து கொண்டு கேட்டு இருக்கிறேன். சபை மக்களும் இந்த 3 மணி நேரம் அமர்ந்து கேட்டு இருக்காங்க. இந்த அதிகாரத்தை குறித்து நீங்க பேசும்போது என் உடம்பு சிலிர்த்தது. இவ்வளவு அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கா என்று நான் இப்போது தான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். அவருக்கு நான் சொன்னேன், ஐயா, இது
என்னுடைய சுய நீதியில, என்னுடைய சுய புத்தியில இதை நான் செய்யல. இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு என்று சொன்னேன். என் கண்களிலே கண்ணீர் வந்தது. அவ்வளவு பெரிய ஊழியர், 50 வருஷம். இப்போது ஆகஸ்ட் மாதம் அவருடைய 50வது வருஷத்தை கொண்டாட போறாங்க. அந்த சகோதரர்களுக்கு நான் சொன்னேன், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய தகப்பனாருடைய 50வது வருஷ ஊழியத்தை மிகப்பெரிய என்ன செய்யுங்க, வெள்ளி விழாவா கொண்டாடுங்க என்று சொன்னேன். அநேகருடைய சாட்சிகள் வந்துதான் அந்த அதிகாரத்தை, திறவுகோலை குறித்து பிரசங்கிக்கும் போது அநேகருக்குள்ள இருந்த பயங்கள் வெளியே போனது, அவிசுவாசம் வெளியே போனது. நாம் ஆசீர்வாதத்துக்காகவே பேசிக்கொண்டு இருக்க கூடாது. வாக்குதத்தம், மாசத்துக்கு ஒரு வாக்குதத்தம், வாரத்துக்கு ஒரு வாக்குதத்தம், இது கிடையாதுங்க. சபைக்கு திறவுகோலை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களே திறவுகோலமாக மாறணும். பரலோகத்தின் திறவுகோல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர்களே ஆசீர்வாதமாக மாறுவார்கள். ஆசீர்வாதத்துக்காக, வாக்குதத்தத்துக்காக மாதத்துக்கு ஒரு டைம் அவர்களை வர வைத்து அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்யக்கூடாது. அவர்களாவே ஆசீர்வாதமாக திறவுகோலாக மாற்றணும். அவர்களே ஆசீர்வாதமாக நாம் மாற்ற வேண்டும். அப்படி ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக் கொடுக்கணும். ஆசீர்வாதம் ஊற்றாக அவர்களை மாற்ற வேண்டும். சுகமாக்குற நதியாக அவர்களை மாற்ற வேண்டும். குணமாக்குற ஒரு வல்லமை கொண்டவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அதுதான் தேவனுடைய ஊழியர்களுடைய வேலை. இயேசு கிறிஸ்து அதுதான் மத்தேயு சுவிசேஷம் 28, 18, 19, 20 சொல்லிக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு கற்பித்தது யாவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு கட்டளையிட்டார். யாருக்கு கற்றுக் கொடுக்கும்படி? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? பாவம் செய்யாத, விபச்சாரம் செய்யாத, அது செய்யாத, இது செய்யாத, செய்யாத செய்யாத செய்யாத. அப்ப எதைதான் அவங்க செய்வாங்க? எந்த அற்புதங்களையும் செய்வதற்கு அவங்களுக்கு பயம் தான் வரும். ஜெபிப்பதற்கு கூட பயம் வரும். ஐயோ, நம்ம இதை செய்யக்கூடாது என்று சொன்னாரு. சந்தோஷமாகவே இருக்க முடியாது அவங்களால. ரோமர் 6:6 சொல்கிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பாவத்தவே காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. விசுவாசிகளை மாறின பிறகு அவர்களுக்கு காட்ட வேண்டும் திறவுகோலை, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற செழிப்பை, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற வல்லமையை விசுவாசிகளுக்கு காட்டணும். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யாதீங்க, இப்படி ஜெபிக்காதீங்க, அப்படி ஜெபிக்காதீங்க, நீங்க வாங்க ஜெபிக்கலாம், இதெல்லாம் தவறு. ஜெபத்து நேரத்தை வீணாக்காம அதிகாரத்தையும் திறவுகோலையும் அவளுக்கு காட்டுங்க. அவங்க போய் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப சபை வளர்ச்சியா நம் சீசர்களை ஆக்கணும். விசுவாசிகளை மாற்றக்கூடாது, தெய்வ பிள்ளைகளாக மாற்றணும். அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு எப்படி நாம் கற்றுக் கொடுக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு? ஊழியர்களாகிய நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் எப்படி அவர்களை படிக்க வைக்கிறோம்? எப்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? எப்படிப்பட்ட காலேஜில் அவர்களை சேர்க்கிறோம்? எப்படிப்பட்ட சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறோமோ அதே சத்தியத்தை தான் சபை மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அவர்கள் வேறல்ல, நாம் வேறல்ல. அவர்கள் கொடுக்கிற அந்த காணிக்கைகளை மித்தமாக நாம் குடும்பங்களை நடத்துகிறோம், ஊழியம் செய்கிறோம். வானத்திலிருந்து ஆண்டவர் தரமாட்டார், ஜனங்கள் மூலமாக நம்மை போஷிக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்தவர்கள் இடத்துல எல்லோருக்கும் அவர் என்ன செஞ்சார்? பகிர்ந்து கொடுத்தார். நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை எப்படி நடத்துகிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சாப்பாட்டை கொடுக்கிறோம்? அநேகருக்கு இந்த செய்தி கசப்பாக இருக்கும். கசப்பாக இருந்தாலும் வயிற்றுக்கு இனிப்பாக இருக்கும். தூதன் யோவானைய இடத்துல வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லுங்க, இது ஒரு வாய்க்கு எட்டியாக இருக்கும், ஆனா வயிற்றுக்கு இனிப்பாக இருக்கும்.
நம்முடைய பிள்ளைகளை, என் மகனை கூட நான் அப்படி பார்ப்பதில்லை. அவனையும் சபைக்குள்ள ஒருவனாக தான் நான் பார்க்கிறேன். சத்தியத்தை மறைக்க கூடாது, உண்மையை மறைக்க கூடாது. உண்மையான சத்தியத்தை தேவ பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். திறவுகோலை, பரலோகத்தின் திறவுகோலை அவர்களுக்கு என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். தேவ சபையை நம்முடைய சொந்த பிள்ளைகளாக, விசுவாசிகளாக பார்க்க கூடாது. விசுவாசி என்று பார்க்க கூடாது, சொந்த பிள்ளையாக பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல எப்படி பழகுகிறார்கள், நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கிறோம் பேசுவதற்கு, அதே போலதான் நம்ம இடத்துல வருகிற தேவ பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். ஒரு தகப்பனுடைய இருதயத்துல இருக்கணும். தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ தகப்பனுடைய இருதயத்துல ஆவில நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்துல 30வது வசனம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து, பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அப்படி அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார். பவுல் பெற்றுக்கொண்டது அத்தனையும் பகிர்ந்து கொடுக்கிறார். சபை மக்களுக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். பாருங்க, தேவன் பவுலுக்கு எதெல்லாம் வெளிப்பாடு கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்காரு? சபைக்கு, தன்னிடத்துல வந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போதான் சபை வளர்ச்சி அடையும். நம் பிள்ளைகள் தான் ஊழியர்களாக மாறணும், மற்றவங்க வரக்கூடாது என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. நம்மை அழைத்தது எதற்காக? ஊழியர்களாக நம்மை அழைத்தது எதற்காக? மற்றவர்களையும் சீசர்களாக மாற்றும்படிக்கு. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி, பாருங்க, இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியம். சகல ஜனங்களையே சீசராக்க சொல்லி இருக்கிறார். விசுவாசிகளாக மாற்ற சொல்லவில்லை, சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அடுத்தபடியாக, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இந்த வார்த்தை கவனமாக கேளுங்க. போதகர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்க தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், என்னை விட மூத்தவர்களாக வயதுல இருக்கலாம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப சீசர்களுக்கு எதெல்லாம் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையே நீங்க என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஏன் அப்படி சொன்னா? எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கு. நம்முடைய குடும்பத்துல 2 பிள்ளைகள் இருந்தா 2 பேருக்கும் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கிறோம். அதே போலதான் தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு எப்படி பங்கிட்டு கொடுத்தாரோ வரங்களையும் கனிகளையும் அதே போலதான் விசுவாசித்த தேவ பிள்ளைகளுக்கும் பங்கிட்டு கொடுக்க விரும்புகிறார். அதை ஊழியர்கள் பங்கிட்டு கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் நல்ல வளர்ச்சி அடையணும் ஆவில அவர்களை இந்த செமினாருக்கு அனுப்புகிறோம், மற்ற செமினார்களுக்கு அனுப்புகிறோம், பெரிய பெரிய கூட்டங்களுக்கு, பெரிய பெரிய அப்போஸ்தலர்களுடைய கூட்டங்களுக்கு அனுப்புகிறோம். அதே விசுவாசிகளை நம்ம என்ன செய்யறோம்? மட்டம் தட்டி வைக்கிறோம். அங்க போக வேணாம், இங்க போக வேணாம், அவர்களை பயமுறுத்தி அடக்கி வைக்கிறோம். ஆனா நம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் நல்ல நல்ல கூட்டங்களுக்கு அனுப்பி அவர்களை ஆவில வளர்க்கும்படி செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்கிறோமோ அதே போலதான் சபை மக்களையும் வளர்க்க வேண்டும். தேவ பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும். நம்மை அழைத்தது எதற்காக? அவர்களை உருவாக்குவதற்காக. தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக உருவாக்கும்படியாக அழைத்திருக்கிறார். உருவாக்குற ஊழியத்தை நாம் செய்யணும். அதுதான் திறவுகோல். அவர்கள் உருவாக்கணும். அவர்கள் போய் இன்னொரு ஆத்மாவை உருவாக்கணும், சுகமாக்கணும், அற்புதங்களை செய்யணும், அவர்களை ஆசீர்வாதமாக இருக்கணும், அவர்களவே ஆசீர்வாதமாக மாற வைக்கணும். மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் வாங்க, வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், இது அல்ல.
தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும். எபேசியர் 1:3 சொல்கிறது, உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வாதித்திருக்கிறார். இந்த வார்த்தை அவர்களுக்கு அந்த வெளிப்பாடை நாம் கற்றுக் கொடுக்கணும். மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்று வேதம் சொல்லல. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆமென் என்று இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதை காட்ட வேண்டும். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர் இங்க இருக்கிறார். ஆசீர்வாதமானவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதித்தவர் இப்போ எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் காட்ட வேண்டும். நம் மண்ணு, நம் குப்பை, நம் சாம்பல், நம்ம ஒன்றுக்கு உதவாதவங்க, நீங்க உதவாதவங்க, நம்ம எல்லாமே பாவிகள். இது எல்லாமே இது யார் சொல்ற சுவிசேஷம்? எப்படிப்பட்ட சுவிசேஷம் யார் சொல்றது தெரியுங்களா? மண்ணு, குப்பை, சாம்பல், நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், நான் தகுதி இல்லை, நான் லாக்கி இல்லை, இது எல்லாம் யாருடைய வார்த்தை தெரியுமா? பிசாசனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை. 2 தீமோத்தேயு 1:9 சொல்கிறது, அவர் பரிசுத்த அழைப்பினாலே நம்ம அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக அழைத்திருக்கிறார். ரோமர் 8:29 நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம் பாவிகளாக நம்மை அழைக்கல, அவர் அழைத்திருக்கிற அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுங்களா? அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். அதே 30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அடுத்தது படியாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதத்தை திருவுக்கோளை நாம் காட்டணும். முதலாவது, அவர்கள் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இரண்டாவது, நீதிமான்களாக இருக்கிறாங்க. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. யோவான் 1:12. இரண்டாவது ரோமர் 8:29 தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலாக. மூன்றாவது நீதிமானாக. நான்காவது பரிசுத்தவானாக. இதுதான் திருவுக்கோள். அப்ப அந்த பரிசுத்தவானுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பது காட்டணும். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பது நாம் காட்டணும். தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஆசீர்வாதங்கள் என்ன என்பது நாம் காட்டணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை சபைக்கு காட்டணும். நமக்கு என்ன ஆண்டவர் தேவன் தந்திருக்கிறார் என்பதை சபைக்கு நாம் காட்டணும். காட்டும்போது விசுவாசம் பெருகும். அவர்களும் போய் உலகத்துல அநேக விடுதலை ஆக்கி சபைக்குள்ள கொண்டு வருவார்கள். கடைசியாக நான் சொல்வது, இயேசு கிறிஸ்து எப்படி 12 சீசர்கள்ல ஒருவன் திருடனாக இருந்த போதும் அவர் எப்படி தன்னுடைய வரங்களையும் கனிகளையும் அபிஷேகத்தை பகிர்ந்து கொடுத்தாரோ அதே போலதான் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எந்த அளவு எப்படி பார்க்கிறோமோ, எப்படி அவளை வளர்க்கிறோமோ ஆவிலே, அதே போலதான் சபை மக்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களையும் சீசர்களாக மாற்ற வேண்டும். 3 வருஷத்துல அவர்களை ஒரு சீசர்களாக ஆக்கி ஊழியம் செய்யும்படி வைக்க வேண்டும். 1 வருஷத்துக்கு உங்க சபையில என்னிடத்தில் ஆவியானவர் சொன்னது, முதல் தசம காணிக்கை எது என்றால், சபையில 1 வருஷத்துக்கு 100 ஆத்துமாக்கள் இருந்தால் அந்த சபையில 10 நபர்களை தசம பாகமாக ஆண்டவருக்கு தர வேண்டும். அப்படி என்றால் அவர்களை எழுப்பி ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும். அதான் முதல் தசம பாகம். நீங்க 10 பேரையும் அனுப்பலாம், 100 பேரையும் அனுப்பலாம். நீங்க 10 பேரை அனுப்பினால் அதற்குண்டான புதிய ஆத்துமாக்களை தருவார். நீங்க 50 நபர்களை ஊழியத்துக்கு எழுப்பி அனுப்பினால் அதே 50 ஊழியர்களுக்கு பதிலாக 5 மடங்கு கூட்டி தருவார் ஆத்துமாக்களை.
தசமபாக என்பது முதல் தசமபாகம் என்பது நம் சபையில இருக்கிற தேவ பிள்ளைகள வருஷத்துக்கு 1/10 அப்படி என்றால் 10 நபரை ஊழியராக மாற்ற வேண்டும் என்று ஆவியானவர் சொன்னார். நம்ம அப்படி செய்கிறோமா? வருகிற ஜனங்களை தக்க வைப்பதற்கே பெரும் பாடாயிருது. பயம் எங்க நம்ம விட்டு போய்விடுவிடா. அவர்கள் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது சபை பெருகும், நிரம்பும். இந்த செய்தி அநேகரு தொடும், அநேகருடைய கண்கள் திறக்கப்படும். பயந்து பேசுகிற ஊழியக்காரனாக நான் இல்லை, அந்த தீர்க்கதரிசி நான் இல்லை. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தோடு நான் பேசுகிறேன். பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். God bless you.